ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உணர்த்துகின்ற காரியத்திற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளில் கூட இந்த சிறு பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் அநேகர் இந்த புகையிலையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நண்பர் கூட பகிர்ந்துகிட்டார், அந்த ஸ்கூல்ல பார்த்தா எத்தனையோ அந்த கூல் பாக்கெட், அந்த தலவாணி போல இருக்கிற அந்த குட்டி காரியங்களை உதட்டிற்கு கீழ் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதை தங்களுடைய உதட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த பாவங்கள் பரவி போய் கிடக்கிறது என்று தேசம் எவ்வளவு அழிவுக்குள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இதற்காக இந்த சிறு பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் இருந்தே இதே போல் பாவமான காரியங்கள் அவர்களுக்குள் வேறு உண்டு ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் சத்துருவானவன் சிறு பிள்ளைகளையே இந்த காலங்களில் தொட ஆரம்பித்து விடுகிறான். மீதி பார்த்தா இதே போல் புகையிலை எல்லாம் பெரியவர்கள் பயன்படுத்தியது ஒரு காலம். ஆனால் இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் இந்த பிள்ளைகளே மிகவும் எளிமையாக கிடைக்கிறதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்பது, பாரத்தோடு ஜெபிப்பது நம்மளுடைய கடமை. ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்பட்டால் எப்படி ஒரு பாரத்தோடு ஜெபிப்போமோ அதே பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்து ஆனால் ஆண்டவரை செய்வதெல்லாம் பெரியவர்கள் செய்கின்ற பாவத்தை போல் அவர்கள் செய்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, இந்த பாவமான காரியத்தில இருந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே, ஒரு விடுதலையை கொடுங்க பாட்டு உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சுறோம்ப்பா. நீங்க விடுதலையை கொடுக்காவிட்டால் யாருப்பா விடுதலையை கொடுக்க முடியும்? நீங்க விடுதலையை கொடுக்காவிட்டால் இந்த சிறு பிள்ளைகள், இந்த பிஞ்சு நெஞ்சுகளுக்கு யாருப்பா விடுதலையை கொடுக்க முடியும்? விசேஷமாக இந்த கூலிப்ப பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தான்ப்பா விடுதலை. அந்த வாய்க்கு கீழே வச்சுக்கிட்டு சிறு வயதில இருந்து இந்த பாவத்தை யாருமே பார்க்கல. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஆசிரியர் பார்க்கல என்ற உணர்வோடு, என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் பார்க்கல, யாருமே பார்க்கலட்டு அந்த உணர்வோடு செயல்படுறாங்களப்பா. ஆனால் கர்த்தர் நீங்க பார்க்கிறீங்கிற எண்ணத்தை கொடுங்கப்பா. தேவனாகிய கர்த்தர், நீர் பார்க்கிறீர், நீர் காண்கிறீர், நீர் காண்கிற தேவம் என்ற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, எத்தனையோ கிறிஸ்துவ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களாப்பா. எத்தனையோ இந்து பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ முஸ்லிம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாமே உங்க இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, அந்த உதட்டுக்கு கீழே வைத்துக் கொண்டு ஆண்டவரே அந்த பாவத்தை உறிந்து கொண்டு இருக்கின்ற எல்லாவித சத்துருவின் சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, பிசாசானவன் சிறு வயதிலேயே இந்த பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளையும் அந்த உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, உங்க பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஆசிரியர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் புத்தியில் ஆண்டவரே தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே புத்தியில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, புத்தியில் ஒரு தெளிவு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால புத்தியில் ஒரு தெளிவு உண்டாவதாக. இந்த குலிஃப் மயக்கத்தில் இருந்து புத்தியில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே தெளிவு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை அந்த சிறு பிள்ளைகளை பிடிப்பதாக. ஆண்டவரே, அந்த சிறு பிள்ளைகளை பிடிப்பதாக. ஆண்டவரே, சண்டே கிளாஸ் நிமித்தமோ, ஏதோ வேத வாசிப்பின் நிமித்தமோ, தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமோ, பாடல்களின் நிமித்தமோ இதை ஆண்டவரை சுட்டி காட்டி உணர்வடையக்கூடிய ஏதோ ஒரு காரியம் அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே இது பெண் குழந்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, பெண் குழந்தைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். ஸ்கூல் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும்.
உண்டாகட்டும். ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், பிள்ளைகளோடு ஒற்றுமையா இருக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே இதே போல் காரியங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை சொல்லப்பட்டிருக்காப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. அந்த மெய்யான விடுதலை எங்க பிள்ளைகளுக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அந்த மெய்யான விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இதனால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே அநேக நாட்களாக இதை பயன்படுத்திய நிமித்தம் தங்கள் வாய்ப்பகுதிகளிலோ தங்கள் உடல்களிலோ எந்த ஒரு வேண்டாத நோய்களும் பரவி விடாதபடி இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதிலிருந்து விடுதலையை கொடுக்கிற தேவன் சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே, சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த கூலி பயன்படுத்துகிறவர்கள்ட்ட போய் சொல்லணும், இதை பயன்படுத்தாதீங்க, கர்த்தர் காண்கிறார், இதை பயன்படுத்தாதீங்க, இது உங்களுக்கு வியாதியை உண்டு பண்ணிவிடும் என்று ஆண்டவரை சுட்டி காட்டி சொல்ல கர்த்தர் நீங்க இரக்கம் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமும் மனதுருக்கமும் ஆண்டவரே உண்டாவதற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளாக ஏற்றிக்கொண்டு நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.